1 செகண்ட் சம்மு. இப்போ இந்த டெசிமல் நம்பரை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றலாம்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், அத்தனை ஜீரோ கீழே ஆட் பண்ணிக்கணும். அப்போது 1/10 மாறிடும். இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஜீரோ இருக்குது, அப்போது 11/100 மாறிடும். ஓகேங்களா? இப்போ நான் டெசிமல் நம்பரை டினாமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டரை ஈக்குவலாக மாற்றிட்டா மேலே இருக்கிற ஆப்ரேஷனை சீக்கிரமாக அந்த 5 டெசிமல் ரேஷனல் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை கீழே இருக்கிற நம்பரை நான் ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இது 100 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ இது 100 மாற்றிக்கிறேன். 1/10 இன்ட்டு 10/10 என்னது 10/100. இது பாருங்கள், இது என்னது 11/100. அப்போ இதுக்கு இடையில இருக்கிற 5 நம்பர் தான் கேட்குறாங்க ரேஷன் நம்பரை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை எப்படி எழுதிக்கிறேன்னா 10.1 எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கேலில் பார்த்துருப்போம் இல்லையா, 1 சென்டிமீட்டருக்கும் 2 சென்டிமீட்டருக்கும் நடுவில் என்ன இருக்கும், 1.1. இது 1ன்னா இது 1.1, இது 1.2, இது 1.3, இப்படியே போயிட்டு 1.9ல் போயிட்டு தான் 2ஆக மாறும் இல்லையா. அப்போ நான் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ 10.1 டிவைடட் பை 100, 10.2 டிவைடட் பை 100, 10.3 டிவைடட் பை 100, 10.4 டிவைடட் பை 100, 10.5 டிவைடட் பை 100. 5 ரேஷனல் நம்பர் வந்துச்சு இல்லையா. ஆனால் இவங்க டெசிமல் பாயிண்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா 2 ஜீரோவுக்கு 2 புள்ளி தள்ளி வச்சிடணும். அப்போது 0.101, 0.102, 0.103, 0.104, 0.105 வச்சுங்களா. தேர்ட் சம் இதில் -1க்கும் -2க்கும் இடையில இருக்கிற நம்பர் கேட்குறாங்க. இதே மாதிரி தான் ஸ்கேலில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 1 இருக்கும், அப்புறம் 1.1, அப்புறம் 1.2, இப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் 2ஆக மாறும். ஆனால் இது மைனஸில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. அப்போ இது எப்படி எழுதலாம், -1.1, -1.2, -1.3, -1.4, -1.5, சாரி 1.5 போதும், 5 நம்பர் போதும் இல்லையா. இப்போது இந்த நம்பரை நம்ம என்ன எழுதணும், இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அப்படி தான் இருக்குது இது இல்லையா. இங்கே ஏன் நம்ம அது இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே டெசிமல் இருக்கிறதுனால நம்ம 10, 100ன்னு போட்டோம். இங்கே அப்படி இல்லை, இன்டிஜராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாடலில் நான் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், இங்கே 1 ஜீரோ தள்ளி வருது இல்லையா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஒரு பாயிண்ட்டு தள்ளி வந்துச்சுன்னா ஒரு ஜீரோ டினாமினேட்டரில் ஆட் பண்ணணும். அப்போ -11/10, -12/10, -13/10, -14/10, -15/10. ஓகேங்களா, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், 0.1 அப்படின்னா இந்த டெசிமல் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், 10ஆல் அப் அண்ட் டவுன் மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா இன்ட்டு 10/10, இங்கே 1 இருக்குதா கன்சிடர் பண்ணிங்க, அப்போது 10/10 ஆகிடும். சரிங்களா, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். தேங்க்யூ.